நான் மக்களே நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம நேத்து நைட்டு ஒயில் கார்டை வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க போல. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன் ப்ரோ, என்னப்பா இது காலங்காலத்துல டாஸ்க்ல தண்ணி பழத்துக்கான பேரெல்லாம் எடுத்திருக்காங்க, அப்ப தண்ணி பழம் வீட்டுக்குள்ள ஒயில் கார்டா வருவாரா என்ன கதைன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா நம்மகிட்ட சொல்லாம கொள்ளாம 12 மணிக்கு வீட்டுக்குள்ள ஒயில் கார்டை விட்டுருக்காங்க ப்ரோ. தண்ணி பழம் மட்டும் இல்ல, துஷாரும் பேருக்காப்ல. எனக்கெல்லாம் செம ஆச்சரியம். ஏன்னா நேத்து அந்த டாஸ்க் ஒன்று போயிட்டு இருந்துச்சுல, அந்த டாஸ்க்கை வேற அந்த 1 hour எபிசோட்ல கோமாளித்தனமா கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்பவே யோசிச்சேன், சரி ரைட் பிக் பாஸ் டீம் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்ச மாதிரியே வேற லெவல் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அந்த டாஸ்க் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருந்து, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த டாஸ்க் செம சுறுசுறுப்பா போயிட்டு இருந்து. ஏன்னா ஒரு ரவுண்ட கடந்து போறதுக்கே 1.5 மணி நேரம் ஆக்குனாங்க. நம்ம பார்வல ஒரு டாஸ்க்ல இருந்தா பின்ன என்ன ஆகும் சொல்லுங்க. அந்த டாஸ்க்ல வர நம்ம திவ்யாவும் வினோத்தும் கால் மிதி சண்டை ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சண்டை ரொம்ப ஆர்வமா போயிட்டு இருக்கும்போது, சரி சண்டை ஆர்வமா போகுது, அந்த சண்டை வேற லெவல்ல போன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா டக்குன்னு ஒரு கட்டு வச்சாங்க ப்ரோ. கட்டு வச்சுட்டு அந்த பக்கம் காட்டுறாங்க, பிரஜரும் துஷாரும் உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு செம ஆச்சரியம். இதெல்லாம் பிக் பாஸ் டீம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஏன்னா சொல்லாம கொல்லாம ஒயில் கார்டு விட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும், ஓகேவா? அந்த வகையில் சொல்லாம கொல்லாம விட்டுருக்காங்க, வேற லெவல். ஆனா அங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, என்ன பிரஜன் வந்து கோட் சூட் போட்டிருக்காரு, இவர் அந்த டாஸ்க்ல அம்பல்லா சொல்லி வச்சு சுத்திட்டு இருந்தாப்ல, திடீர்னு என்ன கோட் சூட் போட்டிருக்காருன்னு யோசித்தேன். பட் பரவாயில்ல, ஒயில் கார்டு வரும்போது மேபி ட்ரெஸ் மாத்திருப்பாங்க போல. டக்குன்னு பார்த்தா துஷார் மட்டும் இல்ல, அந்த பக்கம் தண்ணி பழமும் இருக்காங்க. எனக்கு செம ஆச்சரியம், வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் டீம் இதை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஒரு வாரத்தை நம்ம பேசிடுவோம், ஏன்னா நமக்கு அப்பப்போ அப்டேட் கொடுக்குற ஆட்கள். அப்போ நமக்கு பேசலைன்னா எப்படி சொல்லுங்க, நம்ம ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு பேசுகிறோம். ஹலோ நான் தான். அப்புறம் என்ன நேற்று நைட்டு 12 மணிக்கு ஒயில் கார்டு விட்டுருக்கே? ஆமாம் துஷார் இந்த தண்ணி பழம் ஒயில் கார்டு இல்லையா? அப்போ இந்த லைவ்ல உட்காந்துருக்கான கோட் ஷூட் போட்டு நம்ம தண்ணி பழம் அதை பேசி பழைய கிளிப்பா பைத்தகரப்பையில நான் சண்டை கண்டையில் ஆரம்பமா பார்த்துட்டு இருக்குமா, சரி வீட்டுக்குள்ள ஒயில் கார்டை விட்டியன்னு பார்த்தா பழைய கிளிப்பா. யாரில் நீங்களா எங்க இடத்துல வந்திருக்க? யாரு புறை 1 hour எபிசோட தான் பைத்தியம் மாதிரி கட் பண்றானு பார்த்தா லைவ் ஒரு சீனே கட் பண்ணி தூக்கிட்டாங்க. லைவ்ல ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு சீனே கட் பண்ணி தூக்கி என்னத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. நான் கூட கொஞ்சம் ஆர்வமா பார்த்தேன், சரி ஒயில் கார்டை தான் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க போல, நமக்கு தான் கொஞ்சம் சர்ப்ரைஸா காட்டுறாங்கன்னு பார்த்தா 4வது வாரத்தில் உள்ள கிளிப்பை ஓட விட்டுட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள நடந்த சண்டை என்னாச்சு? அந்த சண்டையை மறைக்கிறதுக்கு பிளான் போட்டீங்களா இல்ல இந்த தானே புயல்? இப்ப ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு, அந்த புயலுக்கு பேர் வேற தெரியல கைஸ். இந்த புயல்ல ஹார்ட் டிஸ்க் அடிச்சுட்டு போயிட்டா எப்படி 1 hour ஒரு ஹார்ட் டிஸ்க் சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 12 மணி to 1 மணி இதுக்கு இடையில உள்ள ஹார்ட் டிஸ்க் வந்து அடிச்சு போயிட்டு போல வெள்ளத்துல. ஹார்ட் டிஸ்க் இல்லாம பழைய ஹார்ட் டிஸ்கை கொண்டு சொருவி நம்மளை கிறுக்காக்கிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன், ஒயில் கார்டா இல்ல சரி தெரியாம கிராஷ் ஆயிருக்கும், ஒரு 10 நிமிஷத்துல வரும், ஒரு 5 நிமிஷத்துல வரும். நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். நீ எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணி, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடவே மாட்டேக்கானுவேன். 1 மணிக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஆடு வந்துச்சு. அடுத்த ஆடுக்கு அப்புறம் தான் பழைய கிளிப் வருது. ஆனா அதுக்கு நடுவில் நடந்த டாஸ்க்கை காணும். அந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணா, அந்த டாஸ்க்ல அந்த கால் மிதி சண்டை என்னாச்சு, ஒரு இலவையும் காணும். பிக் பாஸ் டீம் இந்த சீசன் சத்தியமா சொல்றேன் வேற லெவல் பிச்சு உதறீங்க. நான் கூட கொஞ்சம் பெருமையா நினைச்சேன் ப்ரோ, தண்ணி பழத்தெல்லாம் விட்டுட்டாங்க போலன்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா சம்பவத்தை பண்றீங்க. ஆனா மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க லைவ் ஏதோ ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இதை வச்சு நேற்று நைட்டு பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் போச்சு, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த லைவ் கட் ஆன டைம்ல கானா வினோத்தும் நம்ம திவ்யா அவர்களும் கால் மிதி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த கால் மிதி சண்டையை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவர் அந்த கேரக்டரை போட்டுட்டு ஒரு மாதிரி எல்லாரையும் கலாய்க்க வரல, ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டே சுத்திட்டு இருந்தாப்ல. அப்ப அந்த கால் மிதியில வேற நம்ம திவ்யா அவர்கள் ஒரு மாதிரி சாஃப்டா மிதிச்சாங்க. இவர் ஏதோ சாணி மிதிக்கிற மாதிரி சாப்புன்னு ஒரு மிதியை போட்டாப்ல. அது மிகப்பெரிய சண்டையா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஒருவேளை அதனால தான் இந்த லைவ் வைக்க கட் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அது மிகப்பெரிய சண்டை ஆகல. ஏன்னா அந்த இடத்துல திவ்யா வந்து ரொம்ப சாஃப்டா பேசிட்டு விட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஃபுல்லா பாத்திரலாம். பட் ஒன்னு சொல்லி ஆகணும் ப்ரோ, இந்த வருஷம் பிக் பாஸ் டீம் யார் பண்றாங்களான்னு தெரியல. அந்த டீமுக்கு மிகப்பெரிய அவார்டு கொடுக்கலாம். தயவுசெய்து இந்த டைட்டில் நீங்களே கொண்டு போயிருங்க. ஏன்னா அது கரெக்டா இருக்கும். நீங்க தான் அந்த டைட்டில் வச்சுக்கணும். அந்த டைட்டில் வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க. வேற யாருக்கும் கொடுத்தா அது சரிப்படாது. நீங்க தான் அந்த டைட்டிலுக்கு டிசர்வ். ஏன்னா 1 hourக்கு பழைய கிளிப்பை போட்டு ஓட்டுனீங்க தெரியுமா, வேற லெவல். எப்படி தூங்கிடுவீங்களோ? இப்போ நான் தெரியாம கேட்குறேன், அந்த லைவ் ஓடிட்டு இருக்கும் போது எப்படி மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க? அந்த லைவ் எப்படி ஓடுது, என்ன லைவ் ஓடுது, ஆட் வருதா, பஃபர் ஆகுதா, இந்த விஷயங்கள் கண்டிப்பா மானிட்டர் பண்ணுவீங்க. அப்போ மானிட்டர் பண்ணாம என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? மானிட்டர் பண்ணாம 1 மணி நேரத்துக்கு பழைய லைவ் ஓடுது. 1 மணி நேரத்துக்கு மக்கள் பார்த்துட்டு பதறி போயிட்டு வீட்டுக்குள்ள கொலைகளை விழுந்துட்டான்னு சொல்லிட்டு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கு. அப்போ டாஸ்க் முடிஞ்சுச்சா, அந்த டாஸ்க்ல யார் வின் பண்ணா, எதுவுமே காணும். அப்ப நீங்க ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருக்கணும்ல, சாரி எங்களால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்க கண்ட்ரோலை மீறி ஆர்டிஸ்ட் வந்து தொலைஞ்சு போச்சு, அதனால ரிட்டன் எங்களால படம் எடுக்க முடியல, படம் எடுக்க முடியாதனால அந்த கேப்ல வேற ஒரு படத்தை ஓட்டி இருக்கோம், இந்த டீம் தான் வின் பண்ணிருக்காங்க, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டிஸ்க்ளைமர் மேல ஓட விட்டுருக்கணும்லாங்க. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க?
சரியில்லை கைஸ், இந்த பிக் பாஸ் டீம் சுத்தமா சரியில்லை. நமக்கு வேண்டாம். நான் என்ன சொல்றேன், இந்த டீம் வேண்டாம், கிளம்புங்க, வேற ஏதாவது டீமை உள்ள போடுங்க. ஏன்னா எங்களை போட்டு கொலையா கொண்டுட்டு இருக்கீங்க. 1 hour எபிசோட்ல தான் கொன்னீங்கன்னு பார்த்தா இப்ப லைவ்லயும் கொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பவே இப்படி போயிட்டு இருக்கு. போக போக என்ன பண்ணுவாங்களோ அந்த வகையில அது நிறைய ரூமர்ஸ் போச்சு. சண்டை வந்திருக்கும், அடிச்சுக்கிட்டாங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் போச்சு. ஆக்சுவலாக அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் சண்டை வந்திருக்கு. ஆனால் அந்த சண்டையை திவ்யா வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டாங்க போல. ஏன்னா அந்த கிளிப்பை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதில் வந்து திவ்யா மிதிச்சாங்க. அவங்க தான் வாலண்டியராக ஃபர்ஸ்ட் மிதிச்சாங்க. இதுக்கு வந்து வேற ஒரு விதமாக வெளியே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ கானா வினோத் வந்து விக்ரம்கிட்ட போயிட்டு பேசின மாதிரியும், விக்ரம் வந்து அந்த இடத்துல அவர் தான் மிதிச்ச மாதிரியும் சொன்ன மாதிரி ஒரு கிளிப்பு போயிட்டு இருக்கு. அதை ஆக்சுவலாக நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இங்கே திவ்யா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் மிதிச்சாங்க. அதை திவ்யா அவர்களே வீட்டுக்குள்ள ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 மணி இருக்கும், 2 மணி லைவ்ல போல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. திவ்யா வந்து சும்மா அப்படி லைட்டா மிதிப்போம்ல, விளையாட்டுக்கு மிதிப்போம்ல, அந்த மாதிரி அப்படி லைட்டா மிதிச்சாங்க. அதை கானா வினோத் வந்து ரொம்ப ஓவரா எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி டப்புன்னு ஒரு வேகமா ஒரு மிதியை போட்டு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சாப்ல. அந்த இடத்துல என்ன பொறுத்தவரைக்கும் திவ்யா தான் கொஞ்சம் இறங்கி போயிருக்காங்க. ஏன்னா திவ்யா ஃபன்னுக்கு பண்ண விஷயத்தை இவர் ரொம்ப ஒரு மாதிரி தன்னோட ரூட்னஸ் அந்த இடத்துல காமிச்சிட்டாரு. இது தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ நீங்களே யோசிக்கலாம் ப்ரோ, 2 பேரும் கண்ணை கட்டி நிப்பாட்டி விட்டுருக்காங்க. கண்ணை கட்டி நிப்பாட்டி விடும்போது அந்த சைட்ல இருந்து ஒருத்தர் அப்படி தள்ளுறாரு. விக்ரம் அவர்கள் வந்து வினோத்தை பிடிச்சி தள்ளுறாப்ல. அப்ப இவர் வந்து இப்படி கை அப்படி நல்லா ஏதோ வாத்து மாதிரி கை அப்படி விரிச்சுக்கிட்டே அப்படி போயிட்டு இருக்காரு. பக்கத்துல திவ்யா இருக்காங்க. கை லைட்டா பட்டுச்சா என்னமோ தெரியல, நமக்கான கேமரா ஆங்கிள் கரெக்டா இல்ல. பட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ பக்கத்துல வராங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் தானே பக்கத்துல இருப்பாருன்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு செல்லமா தட்டை அப்படின்ற மாதிரி மிதிச்சாங்க. இவர் அதுக்குள்ள நீ எப்படி செல்லமா தட்டலன்னு மிதிக்கலாம், இப்ப நான் சாணி மிதிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரே மிதியை போட்டாரு ப்ரோ. இவர் தான் ரொம்ப ஃபோர்ஸ் அமைச்சார். பட் அந்த இடத்துல திவ்யா பரவாயில்ல விடுங்க, நம்ம டாஸ்க்குள்ள போலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்லலாம் இதுல என்ன ப்ரோ ஸ்போர்ட்டிவ் இருக்கு, அவங்க தான் மிதிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ ஃபன்னா எடுத்துக்கணும் ப்ரோ, கொஞ்சமாச்சும் ஃபன்னா எடுத்துக்கணும். இவர் பண்றது மட்டும் தான் ஃபன்னு சொல்லிட்டு இதை எல்லாருமே ஃபன்னா எடுத்துட்டு போக முடியாது. இன்னொருத்தர் ஆப்போசிட்ல ஃபன் பண்றாங்கன்னா அதே கொஞ்சம் ஃபன்னா எடுக்கணும். இவர் வீட்டுக்குள்ள ஃபன் பண்றாங்க பாருல, என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காரு. தண்ணி பழத்தை பார்த்து முன்னாடி என்ன சொன்னாரு, பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்தார்ல, பல இடங்களில் பண்ணியிருக்காரு, நம்ம கூட அட்ரஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி இப்போ விக்ரம பார்த்து டப்புன்னு கலாய்க்காரு, கரடி நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் என்ன வார்த்தை? தண்ணி பழத்தை தயவுசெய்து விடுங்க ப்ரோ, எனக்கு வேணாம் ப்ரோ, எனக்கு இது செட் ஆகாது கைஸ், எனக்கு தண்ணி பழம் வேணும். இவர் என்ன சும்மா இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறாரு. ஒரு கேரக்டர் கிடைச்சோன்னே விக்ரம பார்த்து கரடி அப்படிங்காரு. கரடி நீங்க எப்படிங்க சொல்லலாம்? அதுல விக்ரம் ஏதோ கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டாப்ல, நீ அப்படி சொன்னா நானும் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டாப்ல. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு பட் அவர் நிறைய வார்த்தை விட்டார். கானா வினோத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட வார்த்தை விட்டாரு. கரடின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை வாய்க்குள்ள வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஃபன்னுங்க பேரில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. ஃபன் பண்ணுறாரு, அப்பப்போ கவுண்டர் கொடுக்காரு. அந்த கவுண்டர்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் பண்ணுற விஷயம் உண்மையாகவே கொஞ்சம் இரிட்டேட் தான் பண்ணுது. அந்த வகையில் நிறைய சண்டை நடந்திருக்கு நேற்று. அதுக்கப்புறம் வியானாக்கும் வினோத் அவர்களுக்குமே சின்னதாக மோதி இருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த லைவ் திரும்பி ஸ்டார்ட் ஆன பிறகு வியானா உள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களோ டாஸ்க்ல என் கையை தட்டிட்டாங்க, இப்படிலாம் யாரும் கையை தட்டுவாங்களா? டாஸ்க் ஆடுறங்க பிறகு என் கையை தட்டிட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. வியானா பொறுத்தவரத்துக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சா போதும், அதை ஒரு நாளைக்கு ஓட்டுவாங்க. அதுவும் அவங்க ஒரு மாடுலேஷன் எடுப்பாங்க பாருங்க. எந்த கையை அவ அடிச்சு கை வலிக்கும், கை வந்து டாஸ்க்ல விஆர் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்சென்ட்டை மாத்திக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ நடந்திருக்கு. கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரூடா நடந்திருக்காரு. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பெண்கள் வந்து அவருக்கு ஆப்போசிட்ல இப்ப பேசிட்டு இருக்காங்க லைவ்ல. எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. எல்லாருமே ஆப்போசிட்டா திரும்பி இருக்காங்க. வியானா திரும்பி இருக்காங்க. திவ்யா வந்து ஆனா ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு விட்டுட்டாங்க. திவ்யா அதை பெருசா திரும்பல. பட் வியானா திரும்பி இருக்காங்க, பிக்ஸா திரும்பி இருக்காங்க. ஏன் விஜய் பாரு கூட திரும்பினாங்க. விஜய் பாரு கூட இந்த லைவ்ல அட்ரஸ் பண்ணாங்க. விஆர் நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. விஆர் என்னதான் இருந்தாலும் அது நல்ல ஒரு ஸ்லாங்ல பேசினாங்களே. அது ஆக்சுவலா கோயம்புத்தூர் ஸ்லாங். ஏனுங்க நீங்க அப்படி மிதிக்க கூடாதுங்க, ஏனுங்க அப்படி மிதிக்கிறீங்க, அப்படி ஏனுங்க மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டாங்க. பட் வினோத்தை பொறுத்தவரைக்கும் அவர் பண்றது எல்லாமே காமெடி தான். அவர் பண்றது எல்லாமே காமெடி தான். ஆனா நான் ஃபன்னா பண்ணேன், அதே இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஃபன்னா பண்ணா நீ ஃபன்னா விட்டுறணும், அதை விட்டுட்டு பண்ணு மாதிரி வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காப்ல. டிஆர் சார் கெட்டப்ப கொடுத்து டிஆர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கடா, ஆண்டா குடும்பம் பண்றீங்க. இவர் அதை வச்சுக்கிட்டு கவுண்டர் கொடுக்க எங்க பேர்ல எல்லாரையும் போட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காப்ல. பட் நேத்து நைட்டு நான் ஒரு கட்டத்தில் ஒயிட் கார்டு வந்துட்டாங்க, நம்புறோம் நம்மளை காப்பாற்ற தண்ணி பழம் வந்துட்டாரு அப்படி நம்பினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு டீமை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை போல. அதனால பழைய கிளிப்பை போட்டு விட்டுருக்காங்க. இதை பார்த்து பல பேர் செம காண்டா இருப்பீங்க. உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். அண்ட் திவ்யா வினோத் இவங்களுக்குள்ள நடந்தது அது ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் தான். அது வினோத் தான் ரொம்ப ரூடா கொண்டு போயிட்டாரு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் அடுத்த வீட்டுக்குள்ள அந்த நெக்லஸை திருடுறதுக்கு பயங்கரமான பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல நம்ம பிரஜனவர்கள் எப்பா நம்ம பேப்பர் ரோடி இப்போ பேப்பர் போலீஸா மாறிட்டாப்ல. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காப்ல. என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.